Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் நவீன் vlog. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் உங்களுக்கோசரம் காத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோ எதை பற்றி vlog பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் vlog பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். லொக்கேஷன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பாட் வந்து சேலம், திருச்சி, நாமக்கல் 3 ஏரியாவில் இருக்க யங்ஸ்டர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்ட ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்கும். அவங்க போய் ஃபன் பண்ண ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்கும். பட் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை பற்றி அவ்வளோக்கா தெரியாது. ஏன்னா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு யங்ஸ்டர்ஸ் போயிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட குளிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு ஜாலியாக ஒரு ரைடு போன மாதிரி இருக்கும். ஏன்னா அது கொல்லிமலை அடிவாரத்தில் தான் அந்த புளியஞ்சோலை அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. பட் பைக் ரைடு பண்ணுறதுக்கும் இந்த இடம் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் குளிச்சுட்டு அங்கே நிறையா ஷாப்லாம் இருக்கும், மீட் ஷாப்லாம். அங்கேயே போய்ட்டு நாட்டுக்கோழி கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு வர ஃபன் வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கவங்களும் வருவாங்க. இந்த பக்கத்து இந்த தம்மம்பட்டி சைடு சேலம் மாவட்டத்துடைய இந்த பார்டரில் இருக்கவங்களும் இங்கே வருவாங்க. திருச்சி சைடு இந்த திருச்சி துறையூர் இந்த சைடில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளியஞ்சோலை ஸ்பாட்டுக்கு வருவாங்க. நாமக்கல் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க. நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 60 to 65 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் ஓவராலாகவே புளியஞ்சோலை டிஸ்டன்ஸு. அதனால் அங்கேருந்து வந்துருவாங்க. விரல விட்டு என்னென்ன நாமக்கல் எங்கடா டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை ஆகாய கங்கை போவாங்க குளிக்கிறதுக்குன்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோகனூர் ஆறுக்கு போவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலை தான் வரணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் தான் அது. பட் மற்ற மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கு இது தெரியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் என்ன மாதிரியான ஒரு இடம் அப்படின்னா மலை அடிவாரம், நல்ல க்ரீனரியாக ஃபுல்லாக எப்படி நமக்கு ஒரு மலைக்கு போனால் என்ன ஆம்பியன்ஸ் இருக்குமோ அதே மாதிரியே ஒரு மலை அடிவாரத்துக்கு உண்டான ஒரு ஆம்பியன்ஸ் அப்படியே இருக்கும். மேலே ஆகாய கங்கையிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே புளியஞ்சோலைக்கு வருது. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். நம்ம பைக் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல் ட்ரிப் வந்து கோயம்புத்தூர் ஈசா யோகா போயிருப்போம். அதுன்னு நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து 2வது ட்ரிப்பு நம்ம 100ல் டுவர்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்கமிங் சூப்பர் பைட்டாக நான் போடுறேன். அங்கே ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதெல்லாம் வந்து போடுறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளியஞ்சோலை பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம போனது அறுவடை சீசன். இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ எடுத்திருந்தோம்னா போகிற வழி 2 சைடுமே நல்ல நெல் வயலாக சூப்பரான ஒரு லொக்கேஷனில் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கொல்லிமலையுடைய அடிவாரத்தில் தான் இந்த புளியஞ்சோலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ ஒரு கொல்லிமலையோட அந்த மலைக்கான ஒரு ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் கிட்ட நெருங்க. இப்போ நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் தான் போனோம். அதனால் புளியஞ்சோலையில் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே தான் இருந்துச்சு. இதே நீங்கள் வீக்கெண்டு இல்லை சம்மரில் ஒரு ஹாலிடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். இங்கே குளிக்கிறதுக்கு மட்டும் வரமாட்டாங்க. இங்கே கோயில் ஸ்தலங்களும் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுறதுக்காகவும் இங்கே வந்து பக்தர்கள் அப்புறம் ஃபேமிலியோட வந்து சாமி கும்பிட்டு குளிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக ஒரு வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணிட்டும் போவாங்க. ஸோ பைக்குக்கு காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கிக்குவாங்க. பைக்குக்கு வந்து 10 ரூபா அப்படின்ற மாதிரியும் காருக்கு வந்து 20 ரூபா அப்படின்ற மாதிரியும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 89 கிலோமீட்டர் உள்ளது. இப்போ 119 கிலோமீட்டர் ஓடி இருக்குது பைக் வந்து. ஸோ 30 கிலோமீட்டர் நம்ம வீட்டிலேருந்து ஓவராலாக புளியஞ்சோலை ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பைக்கு டோக்கன் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம இந்த புளியஞ்சோலையோட அடிவாரத்துக்கு போக முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. பிகாஸ் இப்போ வந்து லாக்டவுன் முடிஞ்சு, லாக்டவுன் நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு. லோக்கலில் இருக்கவங்களாம் அப்படியே வந்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது ஃபுல்லாக அடிவாரம் தான், மெயின் ரோடே வர தேவையில்லை அப்படின்றதுனால ஷார்ட்கட்லேயே எல்லாம் வந்து இந்த இடத்துக்கு தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் எல்லாம் எங்கேஜிங் ஆயிருக்காங்க. வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ பைக்கு பார்க்கிங், கார் பார்க்கிங் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கோயில்கள் இருக்குது இந்த புளிய
புளியாஞ்சோலையில். அந்த கோயில்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு பீஸ்ஃபுல்லாக அந்த டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் தான். ஸோ இது அடிவாரத்தில் நம்ம போயிட்டுருக்கோம், கீழே பைக் எந்த அளவுக்கு போதோ அது வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரோடை மேலே அந்த ஆகாய கங்கையிலேருந்து தான் அந்த புளியஞ்சோலைக்கு தண்ணீர் வருது அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுலேருந்து மேலே இருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ஓடை மூலமாக அதில் தான் அப்படியே பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வருது. ஒரு சைடு அப்படியே கடைகளும் இருக்கும், நிறையா ஸ்நாக்ஸும் வைப்பாங்க, மீன், அந்த சிக்கனு, நிறைய ஹோட்டல்ஸும் இருக்கும், ஃப்ரூட்ஸும் விற்பாங்க. நமக்கு வேணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே வாங்கிட்டு போய் தான் சாப்பிடணும். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கடையும் இருக்காது, நீங்கள் கீழே வாங்கிக்கணும். கீழே வாங்கிட்டு உள்ள ஒரு கேட் பாஸ் இருக்கும், 10 ரூபா கொடுத்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு. அதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா மேலே எந்த கடையும் இருக்காது. உங்களுக்கு வேணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா தான் மேலே அவங்களால சாப்பிட்டுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆம்பியன்ஸ். ஒன் சைடு பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, இந்த சைடு வந்து பாருங்கள் ஸ்ட்ரீம் இருக்குது, அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக் ஷாப்லாம் இருக்குது. ஸோ வடை, போண்டா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீன் இதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க. ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், அன்னாசி, தர்பூசணி அப்படின்னு சீசனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விற்றுட்ருப்பாங்க. இப்போ வந்து பேருக்கு தாங்க குளிர்காலம், வெயில் மண்டையை பொழக்குது பகல் டைமில். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வீக் டேஸ் அப்படின்றதுனால கூட்டம் யார்த்தையும் பெருசாக ஒன்றத்தையும் காணும். அவன் ஃபஸ்ட்டு அந்த சைடு தான் ஆக்சுவலாக ரூட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு நான் முன்ன ஒரு பைட்டு போட்டிருப்பேன், அது வழியாக தான் முன்ன ரூட்டு போகணும். பட் நம்ம வந்து இதோடைய பேக் சைடு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ரெகுலராக வந்தோம் அப்படின்னா இங்கே தான் குளிப்பாங்க, ஓவர் க்ரௌடாக இருக்கும், இந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது. அப்படின்றதுனால நாங்கள் தனியாக ஒரு சைடு வந்துடுவோம், அந்த காட்டுக்கு இந்த பக்கம் இந்த ஏரியா இந்த பேக் சைடு ஆற்று வர மாதிரி போவோம். இங்கே போனோம் அப்படின்னா செமையாக இருக்கும், அங்கே வந்து பைக்கை உள்ளே இறக்கி எல்லா விளையாட்டும் பண்ணலாம், எல்லாம் வேடிக்கை காட்டலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு வந்திருந்தா டேமிட்டு நெல் விதைச்சிட்டாங்க. பைக் அதுக்குள்ளே இப்போ போகாது, இந்த இடத்துக்கு போயிடும் எப்படியும், பட் அந்த இடத்துக்கு இறங்காது பைக்கு. அதனால் வந்து நாங்கள் இந்த இடத்த முடிச்சுட்டு மேலே போய் காட்ட போகிறோம். எல்லோரும் ரெகுலராக புளியஞ்சோலை வந்தால் எந்த ஸ்பாட்டுக்கு போய் ஃபன் பண்ணுவாங்களோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் இப்போ மேலே போக போகிறோம். ஸோ வாங்க மேலே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது. இப்போ மேலே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா ஃபுட்டு தான் ரிலாக்ஸாக இங்கே சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். இங்கே வந்து 2-3 ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி, காடை, வாத்து அப்படின்னு நிறையா வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்ககிட்ட புரோட்டா, ரைஸ் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய வாத்தாக இருக்கட்டும், காடையாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஃப்ளேவரில் கேட்குறீங்களோ அந்த ஃப்ளேவரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து இவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க, பாத்திரமும் கொடுத்துருவாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ள டோக்கன் வாங்கிட்டு நுழைஞ்சிட்டோம். ஸோ அதிலே பாருங்கள் தமிழ்நாடு வனத்துறை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி சுழல் சுற்றுலா குழு அப்படின்ட்டு ஒரு டோக்கன் வச்சுருக்காங்க, 10 ரூபா ஒருத்தருக்கு. இது வாங்கிட்டு நம்ம உள்ளே போகணும். ஸோ இப்போ வாங்கியாச்சு, டோக்கன் வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரீம் சைடில் ஓடிட்டுருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பக்கமும் அப்படியே ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் ட்ராவல் பண்ணி அப்படியே ஸ்ட்ரீமை ஒட்டினாப்பில் மேலே போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து போனீங்க, 500 மீட்டர் டு 700 மீட்டர்ஸ் நடந்து போனீங்க அந்த கேட்லேருந்து அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு வந்து வழுக்குப்பாறை அப்படின்ற ஒரு ஏரியா வரும். அந்த இடம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து ஒரு டேர்னிங் மாதிரி வரும், நேராக வந்து பார்த்திங்கன்னா பெண்டாகி தண்ணி வரும், அந்த இடத்துக்கு சுழலும் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு தான் குளிப்பாங்க. அந்த வழுக்குப்பாறையில் வந்து குதிச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நிறைய விபத்துகளும் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டுருக்கு. ஏன்னா வந்து தண்ணி வேகமாக வந்து பெண்டாகனால அந்த இடத்துக்கு சுழலும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். தண்ணி இன்னும் நிறையா வரும்போது போனீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது அப்படின்றத எங்களுடைய கருத்து. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் வருது. பட் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் நல்லா தான் இருந்துச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த வழுக்குப்பாறை. ஸோ இந்த வழுக்குப்பாறை மேலே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா குதிப்பாங்க. இதுதான் கொஞ்சம் ஆழமான ஒரு பகுதி. ஒரு 700 மீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கும். இன்னும் நல்லா சீசனுக்கு தண்ணி வந்துச்சா விட நல்லா வேகமாக அடிச்சுக்கிட்டு போகும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். ஸோ இந்த மேலே பாறையில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா குதிப்பாங்க எல்லாம். இதில் தண்ணி நிறையா போகும்போது இதில் ஏகப்பட்ட விபத்தும் ஆயிருக்கு. அதனால தான் அந்த இதிலே வந்து அபாயம் அப்படின்னு எழுதியும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டேர்னிங் இந்த பெண்டு தான் நான் சொன்னது. தண்ணி நேராக வந்து இதில் பெண்ட் ஆகுது அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு சுழல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த இடத்துக்கு குளிக்கணும். ஸோ இந்த ஸ்பாட் வந்து ஒரு 700 கிலோமீட்டர். அதை தாண்டி நம்ம மேலே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கொல்லிமலை அப்படியே ஆற்றுவாரிய ஸ்ட்ரீமை பார்த்துக்கிட்டு ஆப்போசிட் டுவர்ட்ஸ் நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம தனியாக எந்த இடத்துக்கு போய் குளிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக அப்படியே நடந்து மேலே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆளுங்க இருந்த இடத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் மேலேயே வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் இல்லை, நல்லாவே மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டீங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்கள் அவ்வளோ தூரம் 2வது ஒரு வழுக்குப்பாறை இருக்கும், ஆழமான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நாங்கள் போகல. முன்னாடி வழுக்குப்பாறையை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் பாதி தூரம் மேலே போயிட்டு அங்கே குளிச்சு நாங்கள் வந்துட்டோம். பட் அதுக்கு மேலே இன்னும் போனீங்க அப்படின்னா இன்னுமே ஆழமான ஒரு பகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யங்ஸ்டர்ஸோடு வந்தீங்க அப்படின்னா அந்த நீரோட கீழே வருது இல்லையா, அந்த கரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி கொல்லிமலை நோக்கி நீங்கள் நடந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்ற போது யாருமே இல்லாத ஒரு நல்ல ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு கிடைக்கும். அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு நீட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா வரலாம். ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான். இதுக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் செலவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் தான். மற்றபடி இங்கே வந்து பெரிய செலவு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வந்து 10 ரூபா, பைக்கு காருக்கான என்ட்ரன்ஸ் வந்து 10 ரூபா 20 ரூபா அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ ஃபுட் அண்ட் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் தான் இங்கே மேக்ஸிமம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக டைம் ஸ்பெண்ட்
மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு எக்கனாமிக்கலான ஒரு ஸ்பாட்டு தான் அது, ப்ளசண்ட்டாக அமைதியான ஒரு ஸ்பாட்டு தான் அது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு செலவு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து 30 கிலோமீட்டர் தான், ஃபுட்டு மட்டும் தான் எங்களுக்கு செலவானுச்சு. ஸோ ஃபுட்டுக்கு செலவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பார்க்குறது கிடையாது இல்லையா யாருமே. அதனால் ஃபுட்டு மட்டும் தான் எங்களுக்கு செலவானுச்சு. ஸோ ஆத்தங்கரையில் உட்காந்து ஃபுட்டு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து 4 பேர் போயிருந்தோம். ஸோ நம்ம சேனல் சார்பாக 2 பேர் போயிருந்தோம். அப்புறம் பிரசாந்த் டைரிஸ் அப்படின்ற இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்திருந்தோம். நம்ம ஹண்ட்ரட் அண்ட் RX 100 2 வண்டியில் போயிருந்தோம். ஸோ நம்ம வந்து ஹிமாலயனில் போயிருந்தோம். அவர் வந்து பிரசாந்த் டைரிஸ் வந்து RX 100ல் வந்திருந்தார். ஸோ நாங்கள் 4 பேர் தான் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சேனல்லையும் வந்து அவருடைய வியூவை வந்து வ்ளாக் பண்ணி போட்டிருப்பாரு புளியாஞ்சோலை எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சேனல் நீங்கள் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ புளியாஞ்சோலை உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் ஆகிட்டோம். ஸோ ஈவினிங் நாங்கள் மார்னிங் போனோம். நீங்கள் மார்னிங் போனீங்க அப்படின்னா நீங்கள் வர்றதுக்கு ஈவினிங் ஆயிருங்க. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேலே டைம் போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா ஜாலியாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் ஆகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு குட்டியான ஒரு vlog தான் அது. இதை விட பெரிய பெரிய vlogsலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் நம்ம சேனலில் வரதுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சம்மந்தமான vlog வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத, இல்லை பைக் சம்மந்தமான ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஸோ கண்டினியூஸாக இதேமாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்ருங்க. மறக்காமல் நவீன் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா.